Hi guys, welcome back to a new video. இப்போ கரண்டா இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரிஸ் நடந்துட்டு வருது இல்லையா? இந்த சீரிஸ்க்கு அப்புறமா வந்து இந்தியா ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா ஒரு 3 மேட்ச் T20 சீரிஸ் ப்ளே பண்ண போறாங்க இன் ஜிம்பாப்வே. அண்ட் இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாடை இப்போ BCCI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாக்கிங்லி சஞ்சு சாம்சன் இந்த ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்காங்க. இன் பிளேஸ் ஆஃப் ஹிம் பிரப்சிம்ரன் சிங்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சஞ்சு சாம்சனோட எக்ஸ்க்ளூஷனுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அவரோட ஃபார்ம் தான் அதுக்கான ரீசனா, ஆர் இந்த சீரிஸ்க்கு சஞ்சு சாம்சன் தேவை கிடையாது, இது ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா, ஸோ அதனால ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ கிளியராக பார்க்கலாம். அதை தவிர இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது, அதை பற்றியுமே பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ICC அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கீ ப்ரொபோசல்ஸை முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஓடிஎஸோட லென்த்தை ஷார்டன் பண்ணுற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓடிங்கிறது வந்து 50 ஓவர் ஃபார்மேட்டு, ஆனால் இனிமேல் வந்து 40 ஓவரோ இல்லை 35 ஓவர் ஃபார்மேட்டில் தான் வந்து ஓடிஎஸ் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக 2027 அப்புறமா தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ஓடிஐ வேர்ல்ட் கப் கண்டிப்பாக 50 ஓவர் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா தான் ஓடிஐயோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தென் செகண்ட்லி டெஸ்ட், ஓடிஸ் அண்ட் T20s இந்த 3 ஃபார்மேட்டுக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு ஷெட்யூலிங் விண்டோ கொண்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் கரண்டாக இருக்கிற கிரிக்கெட்டோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேண்டமாக இருக்குது, டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ பங்களாதேஷ் அண்ட் ஜிம்பாப்வே வந்து ஒரு ஓடி சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா அண்ட் இங்கிலாந்து வந்து இங்கே T20 சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ, இந்த விண்டோவில் வெறும் ஓடிஐ மேட்சஸ் மட்டும் தான் நடக்கும், இந்த விண்டோவில் வெறும் T20 மேட்சஸ் மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விண்டோவை கொண்டு வர போறாங்க, which is very good. And third பார்த்தோன்னா வந்து நிறைய மல்டி டீம் சீரிஸை வந்து கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நம்ம நிறைய ட்ரை சீரிஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்தோம்னா வேர்ல்டு கிளப் T20 சாம்பியன்ஷிப்பை வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதாவது CL T20 தான் ரீபிராண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் ஜஸ்ட் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ரான்ச்சைசி லீக்ஸ் இருக்குல்ல அரௌண்ட் த குளோப், அதில் வந்து எதெல்லாம் பெஸ்ட் டீம்ஸாக இருக்கோ அதெல்லாம் வந்து பிக் பண்ணி இந்த லீக் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க போல. இந்த வேர்ல்டு கிளப் T20 சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக அதோட இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. மேபி ஒரு செகண்ட் ஸ்டேஜ்னு கூட வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த லீக் எப்படி கண்டக்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இது கண்டிப்பாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய லீக் கிடையாது. ஒரு சின்ன நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் ஆர் 2028 தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. WTCயை 12 டீம்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. கரண்டாக 9 டீம்ஸ் தான் இந்த சிஸ்டமில் இருக்குது. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் டெஸ்ட் சீரீஸ்லாம் நடக்கும். ஆனால் இப்போ வந்து அயர்லாந்து, ஜிம்பாப்வே அண்ட் ஆப்கானிஸ்தான் இவங்க 3 பேரையும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்சுமே WTC பாயிண்ட்ஸ்க்காக கவுண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. பிகாஸ் ரீசெண்டாக நடந்த இந்தியா vs ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் வந்து WTC பாயிண்ட்ஸோட கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே வந்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் எல்லா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸையும் 2 டயராக வந்து பிரிக்க போகிறாங்க, டயர் 1 அண்ட் டயர் 2. டயர் 1ல ஆப்வியஸ்லி இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி டாப் டீம்ஸ் இருப்பாங்க டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ். டயர் 2ல பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து அண்ட் ஜிம்பாப்வே மாதிரி டீம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே MLC பக்கம் நம்ம ஜம்ப் பண்ணோம்னா MLCல நம்ம TSK ஆன் ட்ராட்ல 3 மேட்சஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக இப்போ TSKக்கு அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் ரொம்ப ஸ்லிம்மாக மாறி இருக்கு. ஸோ மற்ற டீம்ஸோட ரிசல்ட் வச்சு தான் இனிமேல் TSKயோட பிளே ஆஃப் சான்சஸ் வந்து அலைவாக இருக்குமா ஆர் வந்து ஃபினிஷ்டா அப்படிங்கிறது தெரிய வரும். நேற்றுக்கு மேட்ச் அகைன்ஸ்ட் சியாட்டில் ஆர்காஸ் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் தான். ஏன்னா நேற்றுக்கு TSKவோட 122 ரன்ஸ் கூட சேஸ் டவுன் பண்ண முடியல. ஸோ 9 ரன்ஸ் டிஃபரன்ஸில் வந்து இந்த மேட்ச் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நேற்றுக்கு மேட்ச்சில் தர்ஷன் ஷடக்கா நம்ம சியாட்டில் ஆர்காஸ்க்காக வந்து லாஸ்ட் ஓவரை வீசியிருப்பாரு. அண்ட் லாஸ்ட் ஓவரில் மட்டுமே 4 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு டபுள் ஹேட்ரிக் எடுத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் த்ரில்லரில் ஒரு பவுலர் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் பார்த்தாது, எல்லா பவுலர்ஸுமே கலெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் நேற்றுக்கு சியாட்டில் ஆர்காஸ் செஞ்சிருக்காங்க. ஓட்னில் பாட்மேன் கிட்ட ஒரு எக்ஸப்ஷனலான பர்ஃபார்மன்ஸ். 4 ஓவர்ஸில் 9 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 3 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ண சாய்தேஜா முகாமலாவையும் அண்ட் ஃபாஃப் டியூப்ளசிஸ் இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் இது ஓட்னில் பாட்மேன் எடுத்தாரு. இந்த மாதிரி ட்ரிக்கியான பிச்சில் லோ டோட்டல்ஸை சேஸ் டவுன் பண்ணுறப்போ கண்டிப்பாக கால்குலேட்டட் ரிஸ்க்ன்றது எடுத்தே ஆகணும். ஆனால் எந்த பேட்டர்ஸுமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அவுட் ஆனது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேமை டீப்பாக கொண்டு போகிறதுனால நீங்கள் உங்கள் மேலே ப்ரெஷர் போடுகிறீங்க. அண்ட் நம்ம ஃபாஃப் டியூப்ளசிஸ் வந்து போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நாங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணி ஆகணும். இந்த லீகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக NRR வச்சு உங்களால் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போக முடியும். அதனால வந்து வி வில் ட்ரை ஆர் பெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. TSK அவங்களோட ரிமைனிங் 2 மேட்சஸை டெக்ஸஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ TSKக்கு அது கை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் கைஸ் இதை பற்றி பேச வேணாம் தான் இருந்தேன், பட் ஸ்டில் நம்ம பேசலாம்னு தோணுச்சு. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட தமிழ் வெப்சைட்டான தமிழ் சமயம்ல நிறைய CSK பற்றி பார்ட்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமாக ட்ரேடு அது இதுன்னு பேசியிருக்காங்க. இது இவ்வளோ நாட்களாக நம்மளுக்கு தெரிய வரல, இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ CSK அவங்களோட நியூ கேப்டனாக வந்து சஞ்சு சாம்சன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ ஹர்திக் பாண்டியா இன்கேஸ் ட்ரேடுக்கு அவைலபிளாக இல்லைனா, அவரை வந்து CSK கொண்டு வர முடியலனா அப்போ சஞ்சு சாம்சன் தான் கேப்டனாக இருப்பார். ஹர்திக் பாண்டியா இன்கேஸ் டீமை ஜாயின் பண்ணாருன்னா அப்போ அவர் தான் கேப்டனாக இருப்பார். அண்ட் CSK வைஸ் கேப்டனாக ஆயுஷ்
மாத்திரமே அப்பாயிண்ட் பண்ணலாம்னு இருக்காங்களாம். தமிழ் சமயம் கிட்ட சுத்தமாக கிரெடிபிலிட்டின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க ப்ராப்பரான சோர்ஸ்னு சொல்லவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து நிறைய சிஎஸ்கே பற்றி பேசியிருப்பாங்க. சிஎஸ்கே வாஷிங்டன் சுந்தரை ட்ரேடில் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது நடக்கலை. சிஎஸ்கே வந்து அஸ்வினை பவுலிங் கோச்சாகவும் ரெய்னாவை ஃபீல்டிங் கோச்சாகவும் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. ஃபேன்ஸ் ஆன்லைனில் ஸ்பெகுலேட் பண்ணுற விஷயத்தை ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணி அதை நம்ப வைக்க பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட வேலையாகவே இருந்திருக்கு. ஃபைனலி சஞ்சு சாம்சனுக்கு நடந்திருக்கிற அநியாயத்தை பற்றி பேசுவோமா? ஸோ இந்தியாவோட ஸ்குவாட் இப்போ இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே சீரிஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் வர ஜூலை 23 ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் இந்தியா இங்கிலாந்து ஓடி சீரிஸ்க்கு அப்புறமா நடக்க போகுது. ஸோ ஷேயர் தான் லீட் பண்ணுறாரு. திலக் வர்மா வில் பி த வைஸ் கேப்டன் அண்ட் இஷான் கிஷான் பிரப்சிம்ரன் சிங்கை வந்து விக்கெட் கீப்பர்ஸாக இந்த ஸ்குவாடில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்குவாடில் இருக்கக்கூடிய நேம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் டுபே, சூர்யா ஷெட்கே, ரிங்கு சிங், ஹர்ஷ் ஜூபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், யாஷ் தாக்கூர், அசோக் சர்மா அண்ட் மயங்க் யாதவ். 3 பிளேயர்ஸ்க்கு மெய்டன் கால் அப் கிடைச்சிருக்கு. பிரப்சிம்ரன் சிங், அசோக் சர்மா அண்ட் யாஷ் தாக்கூர். ரிங்கு சிங் இஸ் ஆல்சோ பேக். போத் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து T20 சீரிஸ்ல அவர் பிளே பண்ணல. பட் இந்த சீரிஸ்க்கு அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில பிளேயர்ஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க. லைக் சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. ஸோ சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணியிருக்கிறதா நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. விச் இஸ் வெரி ஆப்வியஸ். ஏன்னா T20 வேர்ல்ட் கப்பில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத அபிஷேக் சர்மாக்கு இவ்வளோ பேக்கிங் இருக்கிறப்போ எதனால சஞ்சு சாம்சனை வந்து சைட்லைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய ஃபேன்ஸோட கேள்வியாக இருக்குது. சூரியவன்ஷி 11ல் கொண்டு வரதுல பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஹி டிசர்வ்ஸ் டு பிளே இந்த 11. ஆனால் அவரை வந்து எந்த பிளேஸில் கொண்டு வரணும்னா ஒன்று திலக் வர்மா ஆர் அபிஷேக் சர்மா. 2 பேருக்கிட்டையும் நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பார்க்கல. தயவு செஞ்சு நான் சஞ்சுக்கு முட்டு கொடுக்குறேன்னா நினைக்காதீங்க. அவர் விளையாடி இருக்கிறது 3 மேட்ச் தான். அயர்லாண்டில் வந்து ஒரு 2 மேட்ச் பிளே பண்ணார். அண்ட் இங்கிலாந்து சீரிஸில் வந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் மட்டும் தான் விளையாடாரு. அண்ட் செகண்ட் T20க்கு அவர் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் 3 மேட்சஸ் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறீங்கன்னா தட் ஷோஸ் ஹவு ரூத்லெஸ் யூ ஆர். ஆனால் சஞ்சு சாம்சனை ஏஷியன் கேம்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. தட் ஷோஸ் பிசிஐ இனிமே அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க தான். அண்ட் இந்த ஜிம்பாப்வே சீரிஸ்க்கு சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணல, அவரை ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஜேர்னலிஸ்ட் கௌரவ் குப்தா வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. இது எந்த லெவலுக்கு நம்புறதுன்னு தெரியல. பிகாஸ் இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப்பில் சஞ்சு சாம்சனை மட்டும்தான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸும் அப்படியே வந்து இந்த ஜிம்பாப்வே சீரிஸ்லையும் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் சஞ்சு சாம்சன் எப்படியும் வெறும் T20 ஃபார்மேட்டில் மட்டும் தான் ப்ளே பண்ணுறாரு. அவர் ஆல் ஃபார்மேட் பிளேயராக இருந்தாலாவது நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் இங்கே ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். எனிவே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சஞ்சு சாம்சன் ட்ராப் ஆகி இருக்கிறத பற்றி? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.